ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் 11th எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவனிங்க. எக்ஸாம்பிள் 1.11 let s is equal to 1, 2, 3 and row is equal to 1, 1, 1, 2, 2, 2, 1, 3, 3, 1. இதான் நமக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா, இஸ் ரோ ரிஃப்ளெக்சிவ்? ரோ வந்து ரிஃப்ளெக்சிவான்னு கேட்குறாங்க. இஃப் நாட், இல்லைன்னா ஸ்டேட் த ரீசன், அதுக்கு என்ன காரணம், ஏன் ரிஃப்ளெக்சிவாக இல்லை. அண்ட் ரைட் த மினிமம் செட் ஆஃப் ஆர்டர்டு பஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ அஸ் டு மேக் இட் ரிஃப்ளெக்சிவ். இது ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா மினிமம் நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணால் இது வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும்னு கேட்குறாங்க. கொஸ்டினை திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எஸ்ஸுங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க 1, 2, 3. ரோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலேஷனில் 1, 1, 1, 2, 2, 2, 1, 3, 3, 1 கொடுத்துருக்காங்க. இது ரிஃப்ளெக்சிவான்னு கேட்குறாங்க. இல்லைன்னா என்ன ரீசன்? இது ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா எத்தனை எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம், மினிமம் எவ்வளோ எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் இந்த ரோ வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும்னு கேட்குறாங்க. சரி, வாங்க சம்குள்ளே ஆன்சருக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். முதல்ல ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு நம்ம பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1, 1 கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த இதில் இங்கே பாருங்கள், சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 1, 1, 1, 2, 1, 3, 3, 1, 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த எலமெண்ட்ஸில் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணலாம்? இதில் ரோ வந்து ரிஃப்ளெக்சிவான்னு பார்க்கலாம்னா row is not a reflexive because 3, 3 is not in row. 3, 3 வந்து ரோவில் இல்லை. அதாவது 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது. எது இல்லை? 3, 3 மட்டும் இல்லை. அதனால் இது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஏன்னா எஸ்ஸில் நமக்கு என்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க? எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா நமக்கு ரோவில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கணும்? கண்டிப்பாக 1, 1, 2, 2, 3, 3ன்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்கணும். பட் இங்கே நமக்கு 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது. எது இல்லை? இந்த இருக்குது 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது. எந்த எலமெண்ட் இல்லை? 3, 3 மட்டும் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ஏ ரிஃப்ளெக்சிவ். அப்போ எதை இன்க்ளூட் பண்ணால் இந்த ரோ வந்து நமக்கு ரிஃப்ளெக்சிவாக மாறும்? மினிமம் நம்ம எதை இன்க்ளூட் பண்ணால் போதும்? 3, 3 மட்டும் இன்க்ளூட் பண்ணாலே ரோ as to make it reflexive. ரோ வந்து ரிஃப்ளெக்சிவாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், இது வந்து சிமெட்ரிக்கான்னு கேட்குறாங்க. இஸ் ரோ as a symmetric? இஃப் நாட் ஸ்டேட் த ரீசன். அப்போ இல்லைன்னா ரீசன் என்ன? ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் டு பி இன்க்ளூடட். மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் நம்ம எத்தனை ஆர்டர்டு பேர் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணால் இது வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். அண்டு so as to make it symmetric and write minimum number of ordered pairs to be deleted from row so as to make it symmetric. A minimum number of ordered pairs delete பண்ணால் இந்த ரோ வந்து சிமெட்ரிக்காக இருக்குமா? மினிமம் எத்தனை எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் சிமெட்ரிக்காக இருக்கும், மினிமம் எத்தனை எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணால் சிமெட்ரிக்காக இருக்கும். இதில் 2 விதமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர்னு பார்க்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரோ இஸ் நாட் ஏ சிமெட்ரிக். ஏன் இது சிமெட்ரிக் இல்லைன்னு சொல்கிறோம்? நமக்கு ரோவில் எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1, 1, 1, 2, 2, 2, 1, 3, 3, 1. ஓகேவா? இப்போ நமக்கு ரோவில் பார்த்தீங்கன்னா 1, 1, 1, 2, 2, 2, 1, 3, 3, 1, 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிமெட்ரிக்கோட டெஃபனிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிமெட்ரிக்கோட டெஃபனிஷன் என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது ஏ பிங்கிற எலமெண்ட் வந்து எங்கே இருக்கணும்? ரிலேஷனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கணும்? பி ஏயும் இருக்கணும். இருந்தால் தான் அது வந்து சிமெட்ரிக். இப்போ நமக்கு இங்கே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 1, 2 இருக்குது இல்லையா? அப்போ 1, 2 இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கணும்? 2, 1 இருக்கணும். 2, 1 இங்கே இருக்கா? இல்லை. அப்போ ரோ இஸ் நாட் ஏ சிமெட்ரிக் பிகாஸ் 1, 2 இஸ் இன் ரோ பட் 2, 1 நாட் இன் ரோ. 2, 1 வந்து இல்லை. இப்போ மற்ற எலமெண்ட்டுக்கு பாருங்கள், 1, 3க்கு செக் பண்ணி பாருங்கள். 1, 3 இருக்குது,
இதை பி கமா ஏன்ற ஃபார்மில் அதாவது 3 கமா 1ன்னு எழுதினாலும் அது கண்டிப்பாக எங்கே இருக்குது, இங்கே ரோவில் இருக்குது. அப்போ எது மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும், 1 கமா 2 இருக்கிறதுனால 2 கமா 1 மட்டும் இன்க்ளூட் பண்ணாலே போதும். இட் இஸ் enough டு இன்க்ளூட் த பேர் 2 கமா 1 ரோ so as to மேக் இட் சிமெட்ரிக். ஓகே, சரி, இன்க்ளூட் பண்ணுறதை பார்த்துட்டோம். இன்னொன்று என்னது, எதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த 1 கமா 2 இல்லைன்னு வச்சுங்களேன், மிச்சத்தை செக் பண்ணி பாரு. 1 கமா 1 ஓகே, 1 கமா 1 தான். 2 கமா 2 2 கமா 2 தான். 1 கமா 3க்கு பிஏன்ற ஃபார்மில் எழுதணும்னா 3 கமா 1 கரெக்டாக இருக்கா? அப்போ எதை மினிமம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும், இந்த 1 கமா 2வை வந்து ரிமூவ் பண்ணாலும் இது வந்து சிமெட்ரிக் தான். அப்போ ஆட் பண்ணணும்னா 2 கமா 1 ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும்னா 1 கமா 2வை ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் புரியுதா? திரும்ப சொல்கிறேன். ரோ வந்து நாட் ஏ சிமெட்ரிக் பிகாஸ் 1 கமா 2 இஸ் இன் ரோ பட் 2 கமா 1 இஸ் நாட் இன் ரோ. ஸோ வி மஸ்ட் இன்க்ளூட் 2 கமா 1. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். சிமெட்ரிக்காக இருக்கணும்னா 2 கமா 1 மட்டும் இன்க்ளூட் பண்ணணும். அடுத்து எதை ரிமூவ் பண்ணணும்னு அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுலேயே. அப்போ 1 கமா 2வை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா, ரிமூவ் பண்ணாலும் இது வந்து ரோ வந்து சிமெட்ரிக் தான். ஓகே, செகண்ட் கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கு போக போகிறோம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ரோ டிரான்சிட்டிவ். ரோ வந்து டிரான்சிட்டிவான்னு கேட்குறாங்க. இஃப் நாட், இல்லைன்னா என்ன ரீசன். மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ அஸ் டு மேக் இட் டிரான்சிட்டிவ். மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர் வந்து எத்தனை நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா இந்த ரோ வந்து டிரான்சிட்டிவாக மாறும். ரைட் த நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் டு பி டெலிட்டட் ஃப்ரம் ரோ. ரோலேருந்து எத்தனை ஆர்டர்டு பேர்ஸை டெலிட் பண்ணோம்னா, அதை ரிமூவ் பண்ணோம்னா ரோ வந்து டிரான்சிட்டிவாக மாறும். அப்போ நமக்கு இதில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிரான்சிட்டிவான்னு கேட்குறாங்க, இல்லைன்னா ரீசன் என்ன, அது ஒன்று, அது ஓகே, எல்லா கொஸ்டின்லையுமே வருது. அடுத்து மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்டு பேர்ட்ஸ் எத்தனை இன்க்ளூட் பண்ணால் டிரான்சிட்டிவ், எத்தனை ரிமூவ் பண்ணால் டிரான்சிட்டிவ். அப்போ டிரான்சிட்டிவாக இருக்கிறதுக்கு இங்கே 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எத்தனை ஆட் பண்ணணும், இல்லைன்னா எத்தனை டெலிட் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ தேர்ட் கொஸ்டினை பார்ப்போம். தேர்ட் கொஸ்டினில் என்ன ஆன்சரில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ரோ என்னன்றதை ரைட் பண்ணிக்குவோம். ரோவில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரோவை ரைட் பண்ணியிருக்கோம். 1 1 1 2 2 2 3 1 1 3 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ டிரான்சிட்டிவோட டெஃபனிஷன் என்ன, நமக்கு ஏ கமா பின்னு ஒரு எலமெண்ட் இருக்கணும், அண்டு பி கமா சியும் இருக்கணும். சரிங்களா? இதில் பிபி போயிடும். அடுத்து என்ன வரணும், ஏ கமா சின்றது எங்கே இருக்கணும், ரிலேஷனில் இருக்கணும். இருந்தால் தான் இது வந்து டிரான்சிட்டிவ். ஏபி பிசி, பிபி போயிடுச்சுன்னா எது மட்டும்தான் வரணும், ஏசின்றது ரோவில் இருக்கணும். இருந்தால் தான் இது வந்து டிரான்சிட்டிவ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்குவோம். 1 1 1 2 எடுத்துக்குவோம். இதில் 1 1 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கணும், 1 2 இருக்கணும். இங்கே 1 2 இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. அந்த 1 1 1 2லேயே 1 2 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து 1 2 இருக்குது, அதே மாதிரி 2 2 இருக்குது. அப்போ 1 2 2 2 கேன்சல் பண்ணோம்னா திரும்ப என்ன வரும் பாருங்கள். அடுத்த 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். 1 2 2 2 இருக்கு இல்லையா? இப்போ இதில் 2 2 கேன்சல் ஆகிட்டா என்ன வர ஆன்சர், 1 2. அது இருக்கா? ஸோ இருக்குது. அப்போ இது வந்து டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து நம்ம அடுத்த எலமெண்ட் என்ன எடுத்துக்கலாம்னா 1 1 இருக்குது, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 3 இருக்குது. அப்போ 1 1 1 3 பிலாங்ஸ் டு ஆர். இப்போ இதில் 1 1 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 3 1 3 இருக்கா? ஸோ டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இங்கேயும் நமக்கு என்ன செய்யுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ 1 1 வச்சு நம்ம எல்லா எலமெண்ட்டும் செக் பண்ணிட்டோம். அடுத்து 1 2 2 2 எடுத்துக்குவோம். 1 2 2 2 செக் பண்ணோம்னா என்ன ஆகும், 2 2 கேன்சல் ஆயிரும், 1 2 இருக்கா? ஸோ டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த 2 2 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி 2 கிடையாது, 1 2 இருக்குது, அதில் 1 மட்டும்தான் இருக்குது. வேறு என்ன இருக்குது, இந்த 3 1 1 3 இதை எடுத்துக்கலாமா? 3 கமா 1 இது கூட என்ன எடுத்துக்கலாம், 1 கமா 3 எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா இது ரெண்டையும் எடுத்துட்டோம்னா 1 1 கேன்சல் ஆயிரும். என்ன எலமெண்ட் வேணும் நமக்கு, 3 கமா 3 வேணும். அப்போ 3 கமா 3 இதில் இருக்கா, இல்லை. 3 கமா 3 நாட் பிலாங்ஸ் டு ரோ, ஸோ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். 3 கமா 3 இதில் இல்லாதனால இது வந்து டிரான்சிட்டிவ் இல்லை. அப்போ டிரான்சிட்டிவ் இல்லைன்றதுக்கு நம்ம ரீசன் சொல்லிட்டோம். ரோ இஸ் நாட் ஏ டிரான்சிட்டிவ் பிகாஸ் 3 1 1 3 இருக்குது. இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 3 கமா 3
இல்லை. ஸோ இட் இஸ் நாட் எ ட்ரான்சிட்டிவ். டு மேக் இட் ட்ரான்சிட்டிவ் யூ ஹேவ் டு இன்க்ளூட் 3,3. அப்போ 3,3 மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா இது வந்து ட்ரான்சிட்டிவ் ஆகுமான்னு கேட்டால் இல்லை, கிடையாது. ஏன் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், திரும்ப இதவே கொஞ்சம் மாற்றி நம்ம செக் பண்ணுவோம். எப்படின்னா 3,1,1,3ன்னு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 1,3 எடுத்து மாற்றி எடுத்து பார்ப்போம். சரிங்களா? இங்கே 3,1,1,3ங்கிறதுக்கு பதிலாக 1,3,3,1 எடுத்துக்குவோம். எப்படி எடுத்துக்கலாம்னா 1,3 அகைன் 3,1. இப்போ நமக்கு இதை மாற்றி எடுக்கும்போது இங்கே என்னது 3 கேன்சல் ஆயிரும், 1,1 அது இருக்கா? இருக்குது. அப்போ இது வந்து என்னது ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வருது. அடுத்து இன்னொன்று என்ன செக் பண்ணலாம்னா 3,1 1,2 இங்கே நடுவில் இருக்கு இல்லையா, 3,1 1,2 அதை செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? மாறுதா என்னன்னு பார்ப்போம். ஓகே வாங்க. சரி, அப்போ 3,1 1,2 இப்போ பாருங்கள் 1 1 கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன கிடைக்குது 3,2. 3,2 அங்கே இருக்கா? கிடையாது. அப்போ இன்னும் நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும்? 3,3யும் ஆட் பண்ணணும், அடுத்து 3,2வும் ஆட் பண்ணணும். அப்போ 2 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணாதான், இன்க்ளூட் பண்ணாதான் இது வந்து ட்ரான்சிட்டிவில் வரும். சரிங்களா? புரியுதா? எத்தனை எலமெண்ட்ஸ் நம்ம மினிமம் எத்தனை செட்டு வந்து எத்தனை ஆர்டர்டு பேர் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு? 2 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,3யும் ஆட் பண்ணணும், 3,2வும் ஆட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணால் தான் இது வந்து ரோ வந்து ட்ரான்சிட்டிவாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து இது இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, ரோலேருந்து எதை ரிமூவ் பண்ணால் ட்ரான்சிட்டிவாக இருக்கும்? எதை ரிமூவ் பண்ணலாம்னா இந்த 3,1 ரிமூவ் பண்ணிட்டாலே போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 1 1 2 நம்ம ஏபி பிசி 1 கேன்சல் பண்ணால் எது வரும்? 1,2 வரும். 1 2 2 1 அது 2 2 அது கூட 1,2 வந்துடும். இப்போ 1 3ன்னு இருக்குது, 3ல் ஆரம்பிக்கிற மாதிரி வேறு எலமெண்ட்ஸ் கிடையாது. சரிங்களா? 1 1 1 3ன்னு எடுத்தோம்னா 1 1 கேன்சல் பண்ணோம்னா இந்த இருக்கு இல்லையா 1 1 ஃபஸ்ட் எலமெண்ட்டு, லாஸ்ட் எலமெண்ட் வந்து 1 3. இதில் எது கேன்சல் ஆகும்? நமக்கு 1 1 போயிடும், 1 3 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஸோ எதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணால் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எதை மட்டும் ரிமூவ் பண்ணணும்? இந்த 3,1 மட்டும் ரிமூவ் பண்ணாலே போதும், நமக்கு ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தேர்டு கண்டிஷன் வந்து ட்ரான்சிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ட்ரான்சிட்டிவ்க்கு என்ன டெஃபனிஷன்? ஏபி பிசி பிலாங்ஸ் டு ஆர்ன்னு இருந்ததுன்னா ஏ,சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். சரியா? இதுதான் ட்ரான்சிட்டிவோட ப்ராப்பர்ட்டி, ட்ரான்சிட்டிவோட டெஃபனிஷன். இப்போ நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணும்போது நமக்கு எத்தனை எலமெண்ட் ஆட் பண்ண வேண்டியிருக்கு? 2 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 3,3 ஆட் பண்ணணும், அண்ட் அனதர் ஒன் 3,2 ரெண்டு இன்க்ளூட் பண்ணால் தான் ரோ வந்து ட்ரான்சிட்டிவாக மாறும். அடுத்து எதை ரிமூவ் பண்ணால் ரோ வந்து ட்ரான்சிட்டிவாக மாறும்னு கேட்டேன்னா 3,1 ரிமூவ் பண்ணாலே போதும், இது வந்து எதாக மாறிடும்? ட்ரான்சிட்டிவாக மாறிடும். ஸோ 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து நம்ம 4th கொஸ்டின் போவோம். 4th என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஸ் ரோ அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ரோ வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனானு கேட்குறாங்க. இல்லைன்னா ரைட் த மினிமம் ஆர்டர்டு பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ ஸோ டு மேக் இட் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். எத்தனை எலமெண்ட்ஸ் மினிமம் ஆட் பண்ணோம்னா இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக மாறும்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம ரிஃப்ளெக்ஸிவில் எத்தனை எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்? 3,3 வந்து ஆட் பண்ணியிருக்கோம், இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்து சிமெட்ரிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா எத்தனை எலமெண்ட் நம்ம ஆட் பண்ணணும்? 2,1 ஆட் பண்ணணும். அடுத்து ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா எத்தனை எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்? 2 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதாவது 3,3 3,2. ஏற்கனவே 3,3 நம்ம ரிஃப்ளெக்ஸில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ எழுதின எலமெண்ட்டை திரும்ப ரைட் பண்ண வேண்டாம். அப்போ நமக்கு டோட்டலாக எத்தனை எலமெண்ட் ஆட் பண்ணால் போதும்? 3 எலமெண்ட் ஆட் பண்ணாலே இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடும். சரி, 3 எலமெண்ட்டை ஆட் பண்ணி எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதானா அகெயின் ஒரு வாட்டி நம்ம என்ன செய்யணும்? செக் பண்ணிக்கிறணும். ஃபர்ஸ்ட் ஒன் 3,3, செகண்ட் ஒன் 2,1, தேர்ட் ஒன் 3,2. இந்த 3 எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி ஏற்கனவே எத்தனை எலமெண்ட்ஸ் இருந்துச்சு? 5 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்போ அது போக இதோட நம்ம என்ன செய்கிறோம்? இந்த 3 எலமெண்ட்ஸையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பார்க்குறோம். சரிங்களா? ஆல்ரெடி நமக்கு இருக்க எலமெண்ட்ஸ் என்னது? 1 1 2 2 1 3 1 2 2 1 1 3 3 1 3 2.
இது எல்லாமே என்னது நம்ம ஆட் பண்ண எலமெண்ட்ஸோட. இந்த ஒரு ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா 3,3 ஆட் பண்ணணும். சிமெட்ரிக்காக இருக்கணும்னா 2,1 ஆட் பண்ணணும். ட்ரான்சிட்டிவாக இருக்கணும்னா 3,2 3,3. இந்த 3,3 ஏற்கனவே நம்ம ரிஃப்ளெக்ஸில் ஆட் பண்ணியாச்சு. அப்போ 3 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் வரும்? 1 2 3 4 5 6 7 8 எலமெண்ட்ஸ். ஆல்ரெடி வி ஹேவ் 5 எலமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருந்துச்சு. இப்போ ஒரு 3 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணதுனால நமக்கு மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 8 எலமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். நமக்கு எஸ்ஸில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருந்துச்சு? எஸ் இஸ் ஈக்குவல் டு 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? 1 2 3 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் நமக்கு ரிஃப்ளெக்ஸிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா 1 1 2 2 3 3 இருக்கான்னு பார்க்குறோம். இந்த இருக்குது 1 1 2 2 3 3. ஸோ என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது? ரிஃப்ளெக்ஸிவ் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? சிமெட்ரிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இங்கே 1 1 இருக்குது. அதாவது சிமெட்ரிக் என்னது? ஏபினா பிஏ. சரிங்களா? ஏபி இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும்? பிஏவும் இருக்கணும். அப்போ இந்த 8 எலமெண்ட்ஸ்க்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்ப்போம். 1 1 மாற்றி எழுதினாலும் 1 1 தான். 2 2 மாற்றி எழுதினாலும் 2 2 தான். 3 3 3,3 சேம் தான். 1 2 2 1 இருக்குது. 1 3 3,1 இருக்குது. அடுத்து 3 2ன்னு இருக்குது. இதை மாற்றி எழுதுனா நமக்கு என்ன வேணும்? 2 3 வேணும். அப்போ 2 3யை இன்க்ளூட் பண்ணால் தான் இது வந்து என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? சிமெட்ரிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ சிமெட்ரிக்கை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா கண்டிப்பாக நமக்கு எந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணணும்? 2 3யை ஆட் பண்ணணும். இப்போ 2 3யும் ஆட் பண்ணியாச்சு. அப்போ இதில் எத்தனை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது? 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து ட்ரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ ட்ரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தா இங்கே 1 1 இருக்குது. என்ன இருக்குது? 1 1ங்கிற எலமெண்ட் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இருக்குது 1 1 இருக்கா? இந்த 1ல் ஆரம்பிக்கிற மாதிரி அடுத்து எங்கே இருக்குது எலமெண்ட்டு? இந்த இருக்குது 1 2. இங்கே 1 1 கேன்சல் ஆயிரும். 1 1 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் அகெயின் என்ன வரும்? 1 2. அது அங்கேயே இருக்கா? ஸோ ட்ரான்சிட்டிவில் ஒரு எலமெண்ட் வந்து நமக்கு ஓகே. இப்போ அடுத்து நம்ம அடுத்த எலமெண்ட்டை செக் பண்ண போகிறோம். இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணணும். இப்போ அடுத்து என்ன எலமெண்ட் இருக்குது? இந்த 1 1ல் ஆரம்பிக்கிற மாதிரி வேறு எலமெண்ட்டு கிடையாது. வேறு 1ல் ஆரம்பிக்கிறதா? இல்லை. அடுத்து 2 2 எடுத்துக்குவோம். 2 2ன்னு இருக்குது. 2ல் ஆரம்பிக்கிற மாதிரி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? இங்கே 2 1 1 இருக்குது. அடுத்து 2 3 இருக்குது. ஃபஸ்ட்டு ரெண்டை செக் பண்ணுவோம். இது ரெண்டையும் செக் பண்ணுவோம். அடுத்து அனதர் எலமெண்ட்டை செக் பண்ணலாம். இப்போ 2 2 2 1 இதில் 2 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ அகெயின் என்ன கிடைக்கும்? 2 1 அதே எலமெண்ட் இங்கே இருக்கா? ஸோ ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ அடுத்து இந்த 2 2வோட அடுத்த எலமெண்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? 2 3 எடுத்துக்க போகிறோம். இங்கேயும் நம்ம எதை கேன்சல் பண்ணிடலாம்? 2 2வை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 3 அதுவும் வந்திருக்கா? ஸோ இங்கேயும் என்னது? ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே. இதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டாக என்ன செய்ய போகிறோம்? செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த எலமெண்ட் என்ன எடுத்துக்கலாம்? 3 3 எடுத்துக்கலாம். 3 3ன்னு இருக்குது. 3ல் ஆரம்பிக்கணும். 3ல் ஆரம்பிக்கணும்னா இந்த இங்கே ஒன்று இருக்கா? 3 1 அப்போ இங்கே 3 3 கேன்சல் ஆயிரும். அகைன் என்ன கிடைக்கும்? 3 1 கிடைக்கும். அது இருக்குது. அடுத்து 1 2 எடுக்கிறோம். 2 1 2 2 கேன்சல் பண்ணிட்டா 1 1 வந்துடும். அதே 1 2க்கு 2 2 எடுக்கலாம். 2 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா மறுபடியும் என்ன கிடைக்கும்? அதே 1 2 கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டாக நாம் செக் பண்ணி பார்க்கும்போது ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே நமக்கு என்னது? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ டோட்டலாக நம்ம எத்தனை எலமெண்ட் ஆட் பண்ணுறோம்? ஏற்கனவே அந்த 3 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா 3 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடிஷ்னலாக ஒரு எலமெண்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? 2 3யும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணாலே நமக்கு என்ன ஆகிடுது? இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக மாறிடுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா? பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம என்ன செய்கிறோம்? செக் பண்ணி பார்க்குறோம். இந்த ட்ரான்சிட்டிவ் மட்டும்தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் என்ன செய்யணும்? நம்ம பொறுமையாக இங்கே 3 2 பாருங்கள், 3 2 2 3ன்னு இருக்கா? அப்போ இது ரெண்டே 2 2 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கணும்? 3 3 இதோ இங்கே இருக்கா? இதவே மாற்றியும் ரைட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 2 3. அடுத்து இன்னொரு எலமெண்ட் என்ன இருக்குது? 3 2. இப்போ இங்கே 3 3 கேன்சல் பண்ணால் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 2. இங்கே வருதா? இந்த மாதிரி ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி
சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணலான்றதை லாஸ்ட்டில் கவுண்ட் பண்ணி எழுதிடும். 4 elements must be added to make it an equivalence relation. ஓகே, இந்த சம் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.